ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி ஒரு நண்டை வச்சு எப்படி சூப்பும் அதில் உள்ளதை வச்சே நம்ம ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ப்ளூ கலர் நண்டு தான் வாங்கியிருந்தோம். இந்த நண்டு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு அந்த சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருமலுக்குலாம் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரைக்கு. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நான் வச்சிடுறேன். அதுக்கு இடையில தான் நான் சூப்பு போட போகிறேன். சூப்புக்கு இந்த பெரிய கால் அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன கால் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இடித்து வச்சா தான் அந்த உள்ள எசன்ஸ்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு எண்ணெய் சூப்புக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 6-7 பல்லு பூண்டு, அது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிடலாம். இதுதான் நான் இடித்து வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த கால். இதுக்கு ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் நம்ம அந்த இடித்த காலை போட்டுட்டு மிக்சியில் அரைச்சோல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி, இது கூட நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். அது வீடியோவில் வருதா என்னன்னு தெரியல. தேவையான அளவு உப்பு. இது சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட புளி அது இதுன்னு என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. பாருங்கள், அந்த நண்டு ரெட் கலர் ஆனதான் அது நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சூப்பு பாருங்கள், மேலே கொத்தமல்லி தூவி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நண்டு ஃப்ரை, இது தாங்க ஹைலைட்டே இந்த இதில். பாருங்கள், பொரிச்சு எடுத்தோன்னே பசங்க நீ நான் போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. சூடு கூட பார்க்கல. அவ்வளோ இந்த ஓடு கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அந்த நம்ம ஃப்ரை பண்ணிட்டா. கிரேவினா அந்த பசங்களுக்கு ஒழுங்காக கடிக்க தெரியாது, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இது பொரிச்சு கொடுத்தா நம்ம பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.